ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமையப் போகிறது. இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் நாம் தியானிக்கும்படியாய் கொடுத்த வார்த்தை எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். இந்த நாள் நீ மௌனமாக இருக்கிற நாள் அல்ல, நீ ஜெபிக்க வேண்டிய நாள். இந்த நாள் நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் மேன்மையான ஜெயத்தை பார்க்கிற நாள். இதுவரை மௌனமாக இருந்த நாட்கள் போதும், இதுவரை கலங்கி நின்ற நாட்கள் போதும், இதுவரை வேதனைப்பட்டு நின்ற நாட்கள் போதும், இதுவரை பயந்திருந்த காரியங்களில் இருந்த நாட்கள் போதும். இன்றைக்கு நீ ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினா, எப்படி நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து தோன்றும். உனக்கென்று உன் குடும்பத்திற்கென்று உங்களைத்தான் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்க எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் நிற்கும்படியாக மொர்தெகாய் சொல்லி அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ராஜாவின் சமூகத்தில் நிற்க வேண்டும். இன்றைக்கு காலை வேளையில், இந்த நாளிலும் காலை வேளையில் அதிகாலையிலே ஆண்டவரை சந்தித்தீர்களா? ராஜாவின் சமூகத்தில் தரிசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? தெய்வம் எழுதி கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளாகிய தேவனுடைய வார்த்தையை தியானித்தீர்களா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மோசையை தெரிந்து கொண்டவர், மோசையை கொண்டு பலத்த காரியங்களை செய்தவர். யூத ஜனங்களுக்கு எஸ்தரை தெரிந்து கொண்டவர். உங்கள் குடும்பத்திற்கு உங்களைத்தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். உங்களுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் சதி எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமே எழும்பலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் சட்டங்களை மாற்றினவர். வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் சதிகளை முறியடித்தவர். வேத புத்தகத்தில் அழைக்கப்பட்ட அத்தனை ஜனத்திற்கும் அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்தவர். உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் மௌனமாய் இருக்காதபடி உங்கள் நாவுகளை திறந்து தாவீதை போல சொல்லுங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அப்படி துதி என் நாவில் இருக்கும், என்னுடைய நாவிலே அவரை துதிக்கிற துதி இருக்கும் என்று சொல்லுங்கள். எஸ்தர் தன் ஜனத்திற்காக ராஜாவின் சமூகத்தில் பிரவேசித்தாள். எனக்கு அருமையானவர், உபாசித்தாள், காத்திருந்தாள், தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தாள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் நாம் பிறந்த இந்த இந்திய தேசத்திற்காய் பாரப்படுவோம். நம்முடைய தமிழ்நாட்டிற்காய் பாரப்பட்டு ஜெபிப்போம். நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திற்காய் பாரப்படுவோம். அதற்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாவின் சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது தேசத்திற்காய், திருச்சபைக்காய், தேவ ஜனத்திற்காய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் பரிதபித்து நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகிருக்கும். நான் தான் நல்லா இருக்கணும், அதை விட்டு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் ஜனத்திற்காய், ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பட்டணத்திற்காய் நான் ஆசீர்வாத ஊற்றாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கதறி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் தான் ராஜாவின் சமூகத்தில் இருக்க வேண்டிய ஆள். அத்தனை கண்ணீரையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபிப்பீர் நினைச்சினால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தா, அவன் வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றினா. எனக்கு அருமையானவளே, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்தா, அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்தது. நீங்களும் மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிற பிள்ளையாக இருப்பீர் என்று சொன்னால் இந்த நாளிலும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் உயர்ந்திருக்கிறதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். எளியவனை புழுதிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பார்க்கிற தேவன் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பா. இந்த நாளிலே விசுவாசித்து இந்த நாளிலே நான் ஜெபிப்பேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள், ஜெபிப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள். தேவ சமூகத்திலே காணப்படுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து தேவ சமூகத்தில் பாரப்பட்டு என் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, என் தேசத்திற்காகவும் என் தேவ ஜனங்களுக்காகவும் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கருவிகளாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்.
ஆசீர்வதியும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.